இப்போ கைஸ் உண்மையை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. நம்ம எப்பயுமே ஃபிட்னஸ் பற்றி தான் பேசுவோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சமூகத்தை பற்றி, ஒரு சமூகம்னா நம்மளுடைய சமூகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம எல்லோரும் நிறைய இப்போ தமிழகத்தில் படித்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டுருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பாருங்கள். இப்போ 2026 ஒரு தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலுக்கு அவங்க வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க, அங்கங்கே ஓட்டு கேட்டு அவங்க வர்றாங்க. ஆனால் பொதுமக்களாகிய நம்ம சூழ்நிலை என்ன? அன்னைக்கு நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு அன்னைக்கு சாப்பாடு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க வேலையாக தான் வந்திருக்கிறாங்க, நம்ம தான் நம்ம வேலையை விட்டு போகிறோம். ஆனால் நமக்காக உழைக்கிறவங்கன்னு சொல்லி நம்ம போகிறோம். ஆனால் போகிற நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை இப்போ. ஆனால் எல்லாரையும் மற்றவங்கள குறை சொல்கிறது நமக்கு சரியாக படலை. நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் நடிக்கிறதுக்கு வர்றாரு, அங்கே போய் ஒரு 100 பேர் 200 பேர் ஒரு 1000 பேர் நம்ம போய் என்ன பண்ணுறோம், அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு பார்க்குறோம். எதுக்காக நம்ம அப்படி எடுக்கணும்? இந்த செலிப்ரிட்டிகிட்ட போய் செல்ஃபி எடுக்கிற இந்த மனநிலை நம்ம எல்லாருக்குமே மாறணும். இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை. நம்ம எல்லோரும் நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிடும். நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த சமூகம் மாறும் நீங்கள் எதிர்பார்த்து யாரோ ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நானும் ஒருத்தவங்களுக்கு போட தான் போகிறேன், பார்க்குற நீங்களும் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட தான் போகிறீங்க. ஆனால் அவங்க யாரும் நம்மளோட நலன் கருதி அவங்க இப்போ இத்தனை லட்சக்கணக்கான பேர் ட்ரிக் அடிக்டாக இருக்கிறாங்க, ஒரு ஆல்கஹால் அடிக்டாக இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணலாம், என்னை மானசீக தலைவனாக ஏற்றுக்கிட்ட நீங்கள் யாரும் என்னை தலைவனாக ஏற்றுக்கிட்டவங்க இனிமேல் குடிக்காதீங்க. யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாலே ஒரு லட்சக்கணக்கான பேர் குடிக்கிறாங்கன்னா 1,00,000 பேர் திருந்தினா கூட இது எவ்வளோ பெரிய சமூக மாற்றம். அதுபோல் ஒரு ஸ்கூல் டீச்சர் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம். நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போவோம், நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போவோம். நல்லா வேலைக்கு போனால் எத்தனை பேருங்க நல்லது பண்ணுறாங்க? இன்றைக்கி 90% பேர் நல்லது பண்ணுறாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் பேசுவேன். ஒரு நியூஸ் பார்க்குறேன், இந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை பற்றியே தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அது நடந்து அங்கே எவ்வளோ பெரிய மன கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க. எல்லாரும் திரையில் பார்த்த ஒருத்தவங்கள நேரில் பார்க்கணும்னு நினச்சி போகிறோம், இல்லை ஒரு அரசியல்வாதி என் தலைவனை நான் பார்க்க போகிறேன்னு போகிறோம். ஆனால் அவங்கெல்லாம் அவங்க வேலையை தான் கரெக்டாக செய்கிறாங்க. இப்போ நான் போகிறேன், எனக்கு ஒரு கட்சியை ரொம்ப பிடிக்குது, அந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறதால அவர் ஜெயிக்க போகிறது கிடையாது. நான் அவருக்கு போகலைங்கிறக்காக நான் அவருக்கு ஓட்டு போடலைங்கிறது கிடையாது. இங்கே நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆள்றவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னா நல்லது பண்ணிங்கனாவே உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் இத்தனை அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏன் ஒரு லைவில் வாங்க, நான் இந்த டைமுக்கு வரப்போகிறேன், ஒரு மணி நேரம் செலவு பண்ணி நாங்கள் எத்தனையோ சீரியல் பார்க்குறோம், எவ்வளவோ படங்கள் பார்க்குறோம், எங்கள் நேரத்தை வேஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். உங்களுக்காக அப்படி ஒரு தலைவனாக ஏற்றுக்கிறவங்க உங்களுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணி நாங்கள் அதில் வர மாட்டோமா, லைவை பார்க்க மாட்டோமா? அப்படி பண்ணுங்க. இப்போ ஒரு ஆளுங்கட்சியால் இந்த பிரச்சனை வந்தது, இல்லை அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களாங்க இந்த பிரச்சனை வந்ததுங்கிறத விட போன நம்ம தான் முட்டாள். இப்போ ஒருத்தவங்கள பார்த்தோன்னே ஒரு சின்ன இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் போய் அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறதால என்ன பண்ண போகிறோம்? நம்ம பெரிய பாப்புலர் ஆக போகிறது கிடையாது. அவங்க தான் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க. நான் சொல்கிறது தப்பாக சரியான எனக்கு தெரியல. என்னோடய ஆதங்கத்தை தான் நான் டெய்லியும் வீடியோவாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ ஓடுறதால உடற்பயிற்சி பண்ணுங்கள், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என் மனசுக்குள்ளே இந்த நியூஸ் நான் டெய்லியும் பார்க்குறப்ப சில விஷயங்கள் டெய்லி நாள்தோறும் வந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யாரும் ஒரு தலைவன் இவங்க நமக்கு அவங்கள நம்ம ஆதரிக்கிறோம், ஓட்டு போடுற விஷயத்தில் அவங்கள நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னா நம்ம அங்கே போகணுங்கிறது கூட கிடையாது. அவங்க நல்லது பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம 4 பேருக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி நல்லது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வாக்களித்தாலே போதும். நமக்கு இந்த சமூக மாற்றம்ன்றது பெரிய அளவுக்கு என்ன மாறுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்க ஏசி காரில் போகிறாங்க, ஏசி காரில் தான் வர்றாங்க. அவங்க ஒரு மணி நேரம் வெயிலில் நிற்க முடியுமா சொல்லுங்கள்? நம்ம நாள்தோறும் உழைக்கிறோம், வெயிலில் தான் நிற்கிறோம், நாயாத்தான் ஓடுறோம். நம்ம ஓடுனா மட்டும்தாங்க நம்ம சூழ்நிலை மாறுது. அவங்க வந்தோடனே என்ன படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்க போகிறாங்களா? ஒன்றும் மாற போகிறதில்ல. அது அப்படியே தான் இருக்க போகுது. அதையும் தாண்டி உங்களுக்கு பிரியம் இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் போகணும், இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊருக்கு பக்கத்தில் நடக்குது, நம்ம அது வழியாக தான் போகிறோம் அப்படின்னா நம்ம அதில் பார்த்துக்கிட்டு போகலாம். அதை விட்டுட்டு ஒரு 200 ரூபா கொடுக்குறாங்க வாங்கலாம், இப்போ நிறையா பேர் பிரெயின் வாஷ் பண்ணிலாம் கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் போகாதீங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம், நமக்கு நம்ம ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி அடுத்து இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு பெரிய ஆளுங்க நீங்கள்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்து இதை எப்படி பண்ணலான்னு ஒரு கட்டமைப்பு, ஒரு வரைமுறையை கொண்டு வாங்க. இல்லை அப்படின்னா எங்களை மாதிரி பாவமான ஏழை மக்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை கேட்குறவங்க எத்தனை பேர் கேட்பாங்க? ஆனால் இதை சொல்கிற இடத்துல இருக்க நீங்கள் இதை சொல்லுங்கள் பார்க்கலாம்.
நான் ஒரு தலைவன், எனக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரும் என்னை வந்தெல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் வீடியோ வழியாக கூட ஒரு லைவில் வாங்க பாருங்கள், அந்த மாதிரி பேசுங்க. ஏன் ஒரு எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் அடித்தட்டு மக்கள், எங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கும் அவ்வளோதான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளவோ மக்களோட பார்க்குறீங்க போகிறீங்க, எவ்வளவோ பெரிய மேலை நாடுகள்லாம் போகிறீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து தன்னை பலமாக காமிச்சிக்கிறதுக்கு எங்களை மாதிரி ஒரு ஏழை மக்களை, அது யாராக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் ஒரு கூட்டம் போட்டு பேசி அந்த கூட்ட நெரிசலில் போய் எனக்கு ஒரு சின்ன அடிபட்டு நான் ஒரு வாரம் வேலைக்கு போகலன்னா கூட என் குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னது, நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்களையும் அவருக்கு ஒரு நன்றிகளையும் சொல்லுவோம். எல்லாரும் அதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அந்த சமூகம் நல்லா இருக்கும். நீங்கள்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து எத்தனையோ அரசியல்வாதிகள் எவ்வளோ திட்டங்கள் மாறி வந்திருக்கு. நீங்களும் வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னா கண்டிப்பாக பிடிக்கலாம். எவ்வளோ சத்துணவு கொண்டு வந்தவங்களை இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு 108 ஆம்புலன்ஸையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மதிய ஏழைகளுக்கு இலவசமாக உணவை பற்றியும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவோ நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னா ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தான் வாழ்நாள் முழுவதும் எங்களை ஆள போகிறீங்க. ஆனால் எங்களோட நலன் கருதி செயல்படுங்க. யாரும் இப்போ குடிக்கிறது மது நாட்டுக்கு வீட்டுக்கும் கேடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் குடிக்காமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லி பாருங்கள், என்னை மானசீக தலைவனாக ஏற்றுக்கிட்ட யாருமே குடிக்காதீங்கன்னு சொல்லி பாருங்கள். 10 லட்சம் பேர் குடிக்கிறானா அதில் 8 லட்சம் பேராவது திருந்தறதுக்கு பார்ப்பான், இல்லை அப்படின்னா 2 லட்சம் பேராவது திருந்தறதுக்கு பார்ப்பான். இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். ஒரு அடிப்படை தட்டு மக்கள் ஒரு ஒரு கீழே இருந்து சொல்கிறேன், நான் சொல்கிறத யாரும் கேட்க போகிறது கிடையாது. என்னோட ஆதங்கம், நான் வந்து இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கேன். எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு எங்களால் முடிய மாட்டேங்குது. உங்களை நம்பி நாங்கள் வர்றோம், நீங்கள் முன்னாடி போகிறீங்க, எங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவீங்க நம்பி நான் இன்று உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா.